ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், அனைவருக்கும் வணக்கம். ஸோ ப்ரீவியஸாக உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் என்ன போட்டிருப்பேன் அப்படின்னாக்கா, ஒரு பொருள் தருகின்ற பல சொற்கள், ஓகேங்களா. அடுத்து இரு பொருள் தருகின்ற சொற்கள், அப்புறம் பல பொருள் தருகின்ற சொற்கள் அப்படின்ற மாதிரி நம்ம வீடியோ பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஒரு பொருள் தருகின்ற ஒரு சொல், கரெக்டுங்களா. ஸோ அந்த அடிப்படையை பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்ம சிலபஸில் பாருங்கள், யூனிட் 2ல் உரிய பொருளை கண்டறிதல் இங்கே ஒன்று இருக்குங்களா. உரிய பொருளை கண்டறிதல். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா, சொல்லும் பொருளும் அறிதல் இருக்குங்களா. அடுத்து இங்கே பாருங்கள், பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல், ஓகேங்களா. ஸோ இந்த மூணுமே நமக்கு என்ன அப்படின்னாக்கா சொற்பொருள் தான். நம்ம ஸ்கூல் புக்கில் எல்லா பாடல் வரிகளும் கீழே பார்த்திங்க அப்படின்னாக்கா சொல்லும் பொருளும் கொடுத்துருப்பாங்களா. அந்த சொல்லும் பொருளும் படித்தாலே நமக்கு இது 3 டாப்பிக்கு நமக்கு கவர் ஆகிடும். ஸோ இது மூணுமே சேம் ஒரே டாபிக் தான், கான்செப்ட்ன்றது ஒரே மீனிங் தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, உரிய பொருளை கண்டறிதல், இங்கே அந்த சொல்லுக்கான பொருள் அறிதல், இங்கே பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல், ஓகேங்களா. ஸோ இது மூணுமே நமக்கு ஒரே கான்செப்ட் தான். என்ன பார்க்க போகிறோம், சொற்பொருள் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்கூல் புக்கில் 6th-10th வரைக்கும் உள்ளதை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம், ஓகேங்களா. நான் ஃபஸ்ட்டு 10th தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஓகேங்களா. 10th, 9th, 8th, 7th, 6th இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக நம்ம நியூ புக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா 11th, 12th நியூ புக்கு பார்க்கலாம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நமக்கு நியூ புக்கு தான் நமக்கு மெயின் சோர்ஸ். இதுக்கு அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஓல்டு புக்கு அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இது நம்ம எல்லா ஸ்டாண்டர்டும் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோன்றதுனால கண்டிப்பாக வீடியோ லென்த்தாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த வீடியோன்றது நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் காதால் கேட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல மைண்டில் பதிஞ்சிடும், ஓகேங்களா. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், எந்த ஒரு விஷயமே நம்மளாக படிக்கிறத தாண்டி ஒருத்தவங்க சொல்லும் போது நம்ம காதால் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு எக்ஸாம் ஹாலில் ஞாபகத்தை நிற்குமே, ஓகேங்களா. ஒரு விஷயத்தை நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்றப்ப அது நீங்கள் படித்த விஷயத்தை தாண்டி ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னாக்கா அந்த கண்டென்ட்ன்றது உங்களுக்கு ஆமாம்ல இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இது சொன்னாங்களே அப்படின்ற மாதிரி யார் ஒருத்தவங்க சொல்லி நீங்கள் காதால் கேட்டிங்களோ அந்த காதால் கேட்ட விஷயந்தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை இதுக்கு அவங்க இதுதான் ஆன்சர் சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு நல்லா கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். சரி, ஓகே, நான் வளவலன்னு பேசலை. என்ன அப்படின்னாக்கா, இந்த வீடியோவில் நியூ புக்கு பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்கா 10th நியூ புக் பார்க்கலாங்களா. ஸோ 10th நம்ம போகலாம், ஓகேங்களா. சரி, 10th, 9th, 8th இந்த மாதிரி போகலாம். என்னென்ன இருக்குன்றது நம்ம கடகடன்னு பார்த்துட்டே போயிட்டோம்னாக்கா பெருசாலும் டைம் எடுக்காது, ஏன்னா சொற்பொருள் தானே, சீக்கிரமாக முடிச்சிடலாம். அங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, துய்ப்பது அப்படின்னா கற்பது தருதல். ஸோ ஸ்டார்டிங்லேயே நமக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்துடுச்சு. ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா தெரிஞ்சிருக்கும். இந்த கொஸ்டின் நம்ம பார்த்தோமா, துய்ப்பது அப்படின்னாக்கா கற்பது தருதல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோமா. இது நமக்கு இரு பொருள் தரும் ஒரு சொல் அப்படின்ற டாபிக் கீழே வரும். இரு பொருள் தருகின்ற ஒரு சொல், இது எங்கே இருக்குது சிலபஸில் அப்படின்னாக்கா இங்கே இருக்குங்களா. இங்கே பாருங்க, இரு பொருளை குறிக்கும் சொற்கள் அப்படின்னு இருக்கா. அப்போது நம்ம சொற்பொருள் பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு 2 மீனிங்கில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது இருக்கிறதுல நமக்கு இந்த டாபிக் எழு வந்துடும், ஓகேங்களா. ஸோ ஒரு சில சொற்களுக்கெல்லாம் நமக்கு 2-3 மீனிங் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அது இரு பொருள் தரும் சொற்களில், பல பொருள் தரும் சொற்களில் அந்த மாதிரி அடிக்கிறோம். ஸோ ஆக மொத்தத்தில் ப்ரீவியஸாக பார்த்த வீடியோ இந்த வீடியோவும் முழுக்க சொல்லும் பொருளும் கான்செப்ட் தான்ப்பா. இங்கே பாருங்கள், துய்ப்பது அப்படின்னாக்கா கற்பது தருதல், ஓகேங்களா. துய்ப்பது அப்படின்னாக்கா அப்படியே நமக்கு இந்த கொஸ்டினை கொடுத்துட்டு இதுதான் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, இதுவே தான் அப்படியே இருந்துச்சு, ஓகேங்களா. துய்ப்பது கற்பது தருதல், ஓகேங்களா. ஸோ எடுத்தெடுப்புலேயே நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக வந்துருச்சிங்களா. ஓகே, அதனால தான் ஃபஸ்ட்டு 10th முடிக்கலான்னு சொன்னேனே. மேவலால், மேவலால் அப்படின்னாக்கா பொருந்துதல் பெறுதல், ஓகேங்களா. ஸோ மேவலால் என்பதற்கான சொற்பொருள் என்ன, பொருந்துதல் பெறுதல். மேவலால் பொருந்துதல் பெறுதல், ஓகேங்களா. இங்கே பாருங்க, நனந்தலை உலகம் அகன்ற உலகம். நனந்தலை உலகம் அப்படின்னாக்கா அகன்ற உலகம். நேமி வலம்புரி சங்கு, நேமி அப்படின்னாக்கா வலம்புரி சங்கு. கோடு மலை, கோடு அப்படின்னாக்கா மலை. கொடும் செலவு விரைவாக செல்லுதல், கொடும் செலவு அப்படின்னாக்கா விரைவாக செல்லுதல். நறுவி நறுமணமுடைய மலர்கள், நறுவி அப்படின்னாக்கா நறுமணமுடைய மலர்கள். தூயி தூவி, தூவி அப்படின்னாக்கா தூவி. விருச்சி நற்சொல், இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, முக்கியமானது. விருச்சி நற்சொல். சுவல் அப்படின்னா தோல், ஓகேங்களா. சுவல்னா தோல், இதுவும் நமக்கு ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க.
ஸோ நனந்தலை உலகம், அகன்ற உலகம், இந்த வீடியோவிலே நீங்கள் சொற்பொருள் வந்து நல்லா தெளிவாக தரவாக மைண்டில் வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? நேமி வலம்புரி சங்கு, கோடு மலை, கொடும் செலவு விரைவாக செல்லுதல், நறுவி நறுமணமுடைய மலர்கள், தூவி தூவி, விருச்சி நற்சொல், சுவல் அப்படின்னாக்கா தோல். ஓகே, அடுத்தது பாருங்க. அருகுர அப்படின்னாக்கா அருகில், அருகுர அருகில். முகமன் அப்படின்னாக்கா ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொல்லாகும். ஓகேங்களா? ஸோ முகமன் அப்படின்னாக்கா ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொல். ஓகேங்களா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க பார்க்கலாம். அருகுர அப்படின்னா அருகில், முகமன் ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொல்லாகும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க. அசையி அப்படின்னா இலைப்பாரி, அசையி அப்படின்னாக்கா இலைப்பாரி. கடும்பு சுற்றம், கடும்பு அப்படின்னாக்கா சுற்றம். ஆரி அருமை, ஆரி அருமை. வைரியம் கூத்தர், வைரியம் கூத்தர். இரடி திணை, இரடி திணை. அல்கி தங்கி, அல்கி தங்கி. நரலும் ஒலிக்கும், நரலும்னா ஒலிக்கும். படுகர் பள்ளம், படுகர்னா பள்ளம். வேவை வெந்தது, வேவை வெந்தது. பொம்மல் சோறு. ஓகேங்களா? ஸோ அசை அப்படின்னா இலைப்பாரி, கடும்பு சுற்றம். ஸோ நம்ம சுற்றத்தாரை பார்த்தாலே நமக்கு வந்து கடுப்பாகுமா? ஓகேங்களா? நம்ம சுற்றத்தாரை பார்த்தாலே கடுப்பாகும். ஆரி அருமை. ஓகேங்களா? ஸோ ஆரி ஒர்க்கு அருமையாக பண்ணியிருக்காங்க, ப்ளவுஸுக்கு ஆரி ஒர்க்கு அருமையாக பண்ணியிருக்காங்க. வைரியம் கூத்தர். ஸோ கூத்தாடுறவங்கலாம் அவங்க வயிற்று பொழப்புக்கே வந்து அல்லாடுறாங்க. இரடி திணை. ஸோ திண்ணையில் கொஞ்ச நேரம் இருடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். திண்ணையில் கொஞ்ச நேரம் இருப்பான், செத்த நேரம் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறோமா? இரடி திணை. அல்கி தங்கி, அல்கி தங்கி. நரலும்னா ஒலிக்கும். படுகர் பள்ளம். ஓகேங்களா? படுகர் பள்ளம். ஸோ நாயெலாம் வந்து பள்ளம் தோண்டி தான் அது மேலே படுத்துக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேவை வெந்தது. சரிங்களா? ஸோ வேக வச்சிட்டோம்னாக்கா அது வெந்துடும். பொம்மல் சோறு, பொம்மல் சோறு. ஓகே, அடுத்தது பாருங்கள். சுடினும் சுட்டாலும், சுடினும் அப்படின்னாக்கா சுட்டாலும். மாளாத தீராத, மாளாத தீராத. மாயம் அப்படின்னா விளையாட்டு. ஓகேங்களா? ஸோ மாயம், மாயம்னாலே விளையாட்டு தான். சுடினும் சுட்டாலும், மாளாத தீராத. மாயம் அப்படின்னாக்கா விளையாட்டு. விசும்பு வானம், விசும்புனா வானம். ஊழி யுகம், ஊழ் முறை. தன்பெயல் குளிர்ந்த மழை, தன்பெயல் அப்படின்னாக்கா குளிர்ந்த மழை. ஆர்தரபு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, ஆர்தரபு அப்படின்னாக்கா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. பீடு சிறப்பு, பீடு சிறப்பு. ஈண்டி செறிந்து திரண்டு, ஈண்டி அப்படின்னாக்கா செறிந்து திரண்டு. ஸோ விசும்பு வானம், ஊழி யுகம், ஊழ் முறை, தன்பெயல் குளிர்ந்த மழை, ஆர்தரபு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, பீடு சிறப்பு, ஈண்டி செறிந்து திரண்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ சதம் அப்படின்னாலே 100 அப்படின்ற மாதிரி மீனிங். சரிங்களா? சதம் அப்படின்னாக்கா 100. இங்கே பாருங்கள். கேள்வி நான் நூல் வல்லான், கேள்வி நான் நூல் வல்லான். கேண்மை நான் நட்பினை. ஓகேங்களா? ஸோ கேண்மைனாலே என்ன நமக்கு மீனிங்? நட்பு. கரெக்டுங்களா? ஸோ கேண்மைனா நட்பு. அப்போது கேண்மைனான் அப்படின்னாக்கா நட்பினன். கேள்வினான் அப்படின்னாக்கா நூல் வல்லான். சரிங்களா? தார் மாலை, தார்னா மாலை. ப்ரீவியஸில் கேட்டிருந்தாங்களா? முடினா தலை, முனிவுனா சினம். சரிங்களா? ஸோ முனிவு சினம். அகத்து உகை மனமகிழ்ச்சி. ஸோ அகம்னா மனம், உவகைனா மகிழ்ச்சி. அகத்து உவகை அப்படின்னா மனமகிழ்ச்சி. தமர்னா உறவினர். சரிங்களா? தமர் உறவினர். நீபவனம் கடம்பவனம், நீபவனம் கடம்பவனம். மீனவன் பாண்டிய மன்னன், மீனவன் அப்படின்னாக்கா பாண்டிய மன்னன். ஸோ பாண்டியர்களோட சின்னம் என்ன? மீன் தான். அப்போ நம்ம மீனுன்றது நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? அடுத்தது கவரி அப்படின்னா சாமரை. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதை நோட் பண்ணிக்கோங்க. கவரி சாமரை. நுவன்ற சொல்லிய, நுவன்ற அப்படின்னாக்கா சொல்லிய. எண்ணா அப்படின்றது ஒரு அசைச்சொல். சரிங்களா? எண்ணா என்பது ஒரு அசைச்சொல் ஆகும். பண்டி வயிறு, பண்டினா வயிறு. அசும்பிய ஒளி வீசுகிற. ஸோ அசும்புனா நிலம்,
அசும்பிய அப்படின்னா ஒளி வீசுகிற. முச்சி தலையுச்சி கொண்டை. சரிங்களா? ஸோ முச்சி அப்படின்னாக்கா தலையுச்சி கொண்டை. ஸோ பண்டி வயிறு, அசும்பிய ஒளி வீசுகிற, முச்சி தலையுச்சி கொண்டை, அசும்பு அப்படின்னாக்கா நிலம். சுண்ணம் நறுமண பொறி. ஓகேங்களா? சுண்ணம் அப்படின்னாக்கா நறுமண பொடி. காருகர் நெய்பவர். ரொம்ப ரொம்ப முக்கியமான சொற்பொருள் இது. கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப 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 முக்கியமான, நீங்கள் எத்தனை இம்பார்ட்டன்ட் வேணாலும் போட்டு வச்சுக்கலாம் இதுக்கு. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த சொல்லும் பொருளும்ன்றது. ஸோ காருகர் அப்படின்னாக்கா நெய்பவர் சொல்லலாம். இன்னொரு மீனிங் என்ன? சாலியர். ஓகேங்களா? காருகர்னா நெய்பவர் அல்லது சாலியர். தூசுனா பட்டு. தூசு பட்டு. துகிர் பவளம். வெறுக்கை செல்வம். வெறுக்கை அப்படின்றது செல்வம். நொடை விலை. நொடைனா விலை. பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர். ஓகேங்களா? ஸோ பாசவர் வெற்றிலை விற்போர். ஓகேங்களா? வெற்றிலை சாப்பிட்டாலே பல்லு பாசை பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஓசுனர் எண்ணெய் விற்போர். ஓசிலே எண்ணெய் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஓசுனர் எண்ணெய் விற்போர். மண்ணுள் வினைஞர். மண்ணுள் வினைஞர் அப்படின்னா ஓவியர். மண்ணீட்டாளர்னா சிற்பி. மண்ணுள் வினைஞர்னா ஓவியர். ஓகேங்களா? மண்ணுள் வினைஞர் ஓவியர். மண்ணீட்டாளர் அப்படின்னாக்கா சிற்பி. கிழி அப்படின்னா துணி. ஸோ துணியை கிழிக்கிறாங்க. அடுத்தது கூலம். ஓகேங்களா? ஸோ இது வந்து கூலம். கூலம் அப்படின்னாக்கா தானியம். ஓகேங்களா? ஸோ சுண்ணம் நறுமண பொடி. காருகர்னா நெய்பவர் அல்லது சாலியர். தூசு பட்டு. துகிர் பவளம். வெறுக்கை செல்வம். நொடை விலை. பாசவர் வெற்றிலை விற்போர். ஓசுனர் எண்ணெய் விற்போர். மண்ணுள் வினைஞர் ஓவியர். மண்ணீட்டாளர் சிற்பி. கிழி துணி. கூலம் தானியம். நீங்கள் நான் சொல்கிறத காதால் கேட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ காதால் கேட்டு நம்ம எக்ஸாம் ஹாலில் எப்படி வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது கண்டிப்பாக நீங்களே ஃபீல் பண்ணீங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள். சேக்கை படுக்கை. சேக்கைனா படுக்கை. யாக்கை உடல். பிணித்து கட்டி. வாய்ந்த பயனுள்ள. சேக்கை படுக்கை. யாக்கை உடல். பிணித்து கட்டி. வாய்ந்த பயனுள்ள. இளங்கூழ் இளம்பயிர். ஓகேங்களா? இளங்கூழ் அப்படின்னாக்கா இளம்பயிர். தயங்கி அசைந்து. தயங்கி அசைந்து. காய்ந்தேன் வருந்தினேன். காய்ந்தேன் அப்படின்னாக்கா வருந்தினேன். கொம்பு கிளை. கொம்புனா கிளை. புழை துளை. கான் காடு. தேம்ப வாட. அசும்பு நிலம். அசும்புனா நிலம். விசும்புனா வானம். ஓகேங்களா? கொம்பு கிளை. புழை துளை. கான் காடு. தேம்ப வாட. அசும்பு நிலம். விசும்பு வானம். உய்முறை வாழும் வழி. ஓகேங்களா? உய்முறை அப்படின்னாக்கா வாழும் வழி. ஓர்ந்து நினைத்து. கடிந்துனா விலக்கி. உய்முறை வாழும் முறை. ஓர்ந்து நினைத்து. கடிந்து அப்படின்னா விலக்கி. உவமணி மணமலர். ஓகேங்களா? உவமணி அப்படின்னாக்கா மணமலர். படலை மாலை. ஸோ இது முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க. படலை அப்படின்னாக்கா மாலை. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. துணர் அப்படின்னா மலர்கள். சரிங்களா? துணர்னா மலர்கள். ஸோ உவமணி மணமலர். உவமணி மணமலர். படலை மாலை. துணர் அப்படின்னா மலர்கள். சரிங்களா? ஓகே ஆஃபீஸர், நாம் 10th கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ 10th கம்ப்ளீட் பண்ண நமக்கு 10 நிமிஷம் தான் வந்து ஆச்சு. சரிங்களா? ஏன்னா 3 நிமிஷம் நான் உங்களுக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பேன். ஸோ சாலிடாக 10 நிமிஷத்தில் நாம் 10th நியூ புக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது நாம் 9th நியூ புக்கு பார்க்கலாங்க. ஓகே ஆஃபீஸர், இப்போ நம்ம 9th நியூ புக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் விடு தூது அப்படின்னு இருக்குங்களா? இதில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, 3 இனம், முக்குணம், வண்ணங்கள் 5, ஊனரசம். ஸோ இதுலேயுமே நமக்கு நிறைய சொற்பொருள் இருக்குது பாருங்கள். ஸோ சிந்தாமணி. சிந்தாமணி அப்படின்றது சீவக சிந்தாமணி, சிதறாத மணி என்னும் இரு பொருளையும் குறிக்கின்றது. அப்போது இது எதில் அடங்குது? இரு பொருளை குறிக்கின்ற ஒரு சொல் அப்படின்ற டாபிக் வந்துருமா? ஸோ சிந்தாமணி அப்படின்னாக்கா சீவக சிந்தாமணி, சிதறாத மணி என்ற 2 பொருட்களை குறிக்கின்றது. அடுத்தது சத்துவம். சத்துவம் அப்படின்னாக்கா அமைதி, மேன்மை. ஓகேங்களா? ஸோ அமைதி, மேன்மை ஆகியவற்றை சுட்டும் குணம் தான் சத்துவம். ஸோ சத்துவம் அப்படின்னாக்கா அமைதி, மேன்மை. ராசசம் போர்,
தீவிரமான செயல்கள். ஓகேங்களா. ஸோ ராட்சசம் அப்படின்னாக்கா போர், தீவிரமான செயல்களை குறிக்கின்ற ஒரு குணமாக இருக்குது. தாமசம் சோம்பல், தாழ்மை. ஓகேங்களா. ஸோ சோம்பல், தாழ்மை போன்றவற்றை குறிக்கும் குணம் தான் தாமசம். சரிங்களா. அடுத்தது பாருங்க, ஊனரசம் அப்படின்னாக்கா குறையுடைய சுவை. ஊனரசம் என்பதற்கான சொற்பொருள் என்ன? குறையுடைய சுவை. சரிங்களா. அடுத்து நவரசம்னாலே 9 சுவைகள் பற்றி சொல்கிறதுங்களா. வனப்பு அப்படின்னாக்கா அழகு. வனப்பு என்பதன் பொருள் என்ன? அழகு. ஓகேங்களா. ஓகே. அடுத்தது குந்த, உட்கார. குந்த அப்படின்னாக்கா உட்கார. கந்தம்னா மனம். கந்தம் மனம். மிசை மேல். மிசை என்பதன் பொருள் என்ன? மேல். விசனம் கவலை. குந்த உட்கார, கந்தம் மனம், மிசை மேல், விசனம் கவலை. மா. மா அப்படின்னாக்கா வண்டு. ஓகேங்களா. ஸோ மா அப்படின்றதுக்கு நான் நிறைய சொற்பொருள் அப்படின்றது நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருந்துருப்பேன். ஓகேங்களா. அது படிச்சிருப்பீங்க நம்புகிறேன். மா அப்படின்னாக்கா வண்டு. மது தேன். ஓகேங்களா. மது என்பது தேனை குறிக்கின்ற ஒரு சொல்லாகவும் உள்ளது. வாவி பொய்கை. வாவி அப்படின்னாக்கா பொய்கை. ஸோ மா அப்படின்னாக்கா துகள், வண்டு, திருமகள், அந்த மரம், அப்புறம் அழைத்தல், இந்த மாதிரி நிறைய மீனிங் இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. மதுனா தேன், வாவி பொய்கை. அடுத்து இங்கே பாருங்க, வளர் முதல் அப்படின்னா நெற்பயிர். வளர் முதல் நெற்பயிர். தரளம் முத்து. தரளம் அப்படின்னாக்கா முத்து. பனிலம் சங்கு. பனிலம் என்பதற்கான சொற்பொருள் என்ன? சங்கு. வரம்பு வரப்பு. ஸோ வளர் முதல் நெற்பயிர், தரளம் முத்து, பனிலம் சங்கு, வரம்பு வரப்பு. கழைனா கரும்பு. கழை கரும்பு. கா சோலை. குழை சிறுகிளை. அரும்பு மலர் மொட்டு. ஓகேங்களா. ஸோ மலருடைய மொட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? அரும்புன்னு தான் சொல்லுவோம். மாடு பக்கம். மாடு அப்படின்னாக்கா பக்கம். நெருங்குவலை. நெருங்குகின்ற சங்குகள். நெருங்குவலை அப்படின்னாக்கா நெருங்குகின்ற சங்குகள். கோடு குளக்கரை. கோடு அப்படின்னாக்கா குளக்கரை. ஆடும் நீராடும். ஆடும் நீராடும். மேதி எருமை. மேதி எருமை. துதைந்து எழும். கலக்கி எழும். துதைந்து எழும், கலக்கி எழும். கன்னி வாழை. இளமையான வாழை மீன். சரிங்களா. ஸோ வாழை மீன், இளமையான வாழை மீன். ஸோ கன்னினால இளமை, அப்போது இளமையான வாழை மீன். சூடு நெல் அரிக்கட்டு. சூடு நெல் அரிக்கட்டு. சுரிவலை சங்கு. ஸோ சங்கு. சுரிவலை அப்படின்னாக்கா சங்கு. வேரி தேன். இங்கே என்ன பார்த்தோம்? மதுனா தேன் பார்த்தோமா. ஸோ மது தேன் பார்த்தோம். ஓகேங்களா. மதுனா தேன். அடுத்தது இங்கே என்ன பார்க்குறோம்? வேரினா தேன். ஓகேங்களா. அப்போது வேரி மது ரெண்டுத்துக்கும் மீனிங் என்ன? தேன். அடுத்தது பாருங்கள், பகடு எருமைக்கடா. ஸோ மேதினா எருமை. மேதினா எருமை. பகடுனா எருமைக்கடா. பாண்டில் வட்டம். பாண்டில் வட்டம். சிமயம் மலையுச்சி. சிமயம் அப்படின்னாக்கா மலையுச்சி. நாளிகேரம் தென்னை. நாளிகேரம் தென்னை. நரந்தம் நாரத்தை. நரந்தம் நாரத்தை. கோழி அரச மரம். ஸோ கோழி அப்படின்னாக்கா அரச மரம். சாலம் ஆச்சா மரம். சாலம் ஆச்சா மரம். தமாலம் பச்சிலை மரம். தமாலம் பச்சிலை மரம். இரும்போந்து பருத்த பனைமரம். இரும்போந்து பருத்த பனைமரம். சந்து சந்தன மரம். சந்து சந்தன மரம். நாகம் நாகமரம். நாகம் நாகமரம். காஞ்சி ஆற்று பூவரசு. காஞ்சி அப்படின்னாக்கா ஆற்று பூவரசு. சொன்ன நாளிகேரம் அப்படின்னாக்கா தென்னை. நரந்தம் நாரத்தை. கோழி அரச மரம். சாலம் ஆச்சா மரம். தமாலம் பச்சிலை மரம். இரும்போந்து பருத்த பனை மரம். சந்து சந்தன மரம். நாகம் நாகமரம். காஞ்சி ஆற்று பூவரசு. ஓகேங்களா. யாக்கை உடம்பு. யாக்கை உடம்பு. புணரியோர் தந்தவர். புணரியோர் அப்படின்னாக்கா தந்தவர். புன்புலம் புல்லிய நிலம். புன்புலம் புலம்னாலே நிலம். சரிங்களா. புன்புலம் புல்லிய நிலம். தாட்கு முயற்சி ஆளுமை. தாட்கு அப்படின்னாக்கா முயற்சி ஆளுமை. தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே. குறைவில்லாது நீர்நிலை அமைப்பவர்கள். குறைவில்லாத புகழுடைய வழங்குவர். ஓகே, இது முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க. யாக்கைனா உடம்பு. புணரியோர்னா தந்தவர். ஓகேங்களா. அடுத்தது புன்புலம்னா புல்லிய நிலம். தாட்குனா முயற்சி ஆளுமை. சமய கணக்கர். சமய தத்துவவாதிகள். சமய கணக்கர் சமய தத்துவவாதிகள்.
பாடைமாக்கள் பல மொழி பேசும் மக்கள். பாடைமாக்கள் பல மொழி பேசும் மக்கள். குழியி ஒன்று கூடி. குழியி அப்படின்னாக்கா ஒன்று கூடி. தோம் குற்றம். தோம்னா குற்றம். கோட்டி மன்றம். கோட்டி மன்றம். பொலம் பொன். வேதிகை திண்ணை. ஓகேங்களா, வேதிகைனா திண்ணை. தூணம் தூண். தூணம் தூண். தாமம் மாலை. ஓகேங்களா, ஸோ தாமம் இது வந்து எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இந்த தாமம் மாலைன்றது இருந்துச்சு. கதலிகை கொடி சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது. காழூன்று. காழூன்று கொடி அப்படின்னாக்கா கொம்புகளில் கட்டும் கொடி. விலோதம் துணியால் ஆன கொடி. வசி மழை. செற்றம் சினம். செற்றம்னா சினம். கலாம் போர். கலாம் போர். துருத்தி ஆற்றிடை குறை, அதாவது ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு. சமய கணக்கர் சமய தத்துவவாதிகள். பாடைமாக்கள் பழமொழி பேசும் மக்கள். குழியி ஒன்று கூடி. தோம் குற்றம். கோட்டி மன்றம். பொலம் பொன். வேதிகை திண்ணை. தூணம் தூண். தாமம் மாலை. கதலிகை கொடி சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது. காழூன்று. காழூன்று கொடி கொம்புகளில் கட்டும் கொடி. விலோதம் துணியாலான கொடி. வசி மழை. செற்றம் சினம். கலாம் போர். துருத்தி ஆற்றிடை குறை, ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு. கலர் நிலம் உவர் நிலம். நவிலல் சொல்லல். கலர் நிலம்னா உவர் நிலம். நவிலல் சொல்லல். வையம் உலகம். ஓகேங்களா, வையம் மேதினி புவி இதெல்லாமே உலகம் தான் நமக்கு மீனிங்காக வரும். மா கடல் பெரிய கடல். மா அப்படின்னாக்கா பெரிய, சரிங்களா. ஸோ மா என்பதற்கு பெரிய என்ற பொருள் இருக்குது. பெரிய துகள் வண்டு அழகு, அடுத்தது திருமகள், அடுத்தது அழைத்தல், சரிங்களா. அழைத்தல், அடுத்தது மரம், இந்த மாதிரி நிறைய மீனிங் இருக்குது. ஸோ மானா பெரிய, அப்போ மா கடல்னா பெரிய கடல். அடுத்து இங்கே பாருங்கள், இயற்றுக செய்க மின்னாலை மின்னலை போன்றவளை. மின்னால் ஒளிரமாட்டாள். இயற்றுகனா செய்க. மின்னாலை மின்னலை போன்றவளை. மின்னால் அப்படின்னாக்கா ஒளிரமாட்டாள். தணல் நெருப்பு, சரிங்களா. ஸோ தணல் அப்படின்னாக்கா நெருப்பு. இது நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் இது. தணல்னா நெருப்பு. தாழி சமைக்கும் கலன். அனித்து அப்படின்னா அருகில். அனித்து அருகில். தவிர்க்க ஒணா தவிர்க்க இயலாத. யாண்டும் எப்பொழுதும். நெக்ஸ்ட் பாருங்க ஆஃபீஸர். மூவாது முதுமை அடையாமல். மூவாது அப்படின்னாக்கா முதுமை அடையாமல். நாறுவ முளைப்ப. நாறுவ முளைப்ப. தாவா கெடாது இருத்தல். ஸோ தாவா அப்படின்னாக்கா கெடாது இருத்தல். மூவாது முதுமை அடையாமல். நாறுவ முளைப்ப. தாவா கெடாது இருத்தல், சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், பைஞ்சுதைனா சிமெண்ட்டு, ஓகேங்களா. பைஞ்சுதை. பைஞ்சுதைக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னாக்கா சிமெண்ட். இது நோட் பண்ணிக்கோங்க, பைஞ்சுதை சிமெண்ட், ஓகேங்களா. அடுத்து இங்கே பாருங்கள், மைவனம் மலை நெல். மைவனம் அப்படின்னாக்கா மலை நெல். முருகியம் குறிஞ்சிப்பாறை. முருகியம்னா குறிஞ்சிப்பறை, சரிங்களா. குறிஞ்சி திணையில் இருக்கிற ஒரு பறை தான் முருகியம் அப்படின்றது. பூஞ்சினை பூக்களை உடைய கிளை. சிறை இறகு. சாந்தம் சந்தனம். சாந்தம்னா சந்தனம். மைவனம் மலைநெல். முருகியம் குறிஞ்சிப்பறை. பூஞ்சினை பூக்களை உடைய கிளை. சிறை இறகு. சாந்தம் சந்தனம், சரிங்களா. அடுத்தது இங்கே இருக்குது பாருங்க. அடுத்தது இங்கே என்ன இருக்குனாக்கா பூவை அப்படின்னாக்கா நாகனவாய் பறவை. பொலம்னா அழகு, சரிங்களா. ஸோ பொலம்னா அழகு. அடுத்து உருனாலும் அழகு, சிங்காரம்னாலும் அழகு, ஓகேங்களா. ஸோ அழகுக்கு நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? பொலம். பொலம்னா அழகு. பொலம், உரு, சிங்காரம். அடுத்து ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்தோம் ஞாபகம் வருதுங்களா? எழில், பொலிவு பார்த்தோமா? எழில், எழில்னாலும் அழகு. அடுத்தது வனப்பு. வனப்புனாலும் அழகு, சரிங்களா. ஸோ அழகுக்கு இவ்வளோ பொருட்கள் இருக்குது, அதாவது இவ்வளோ சொற்கள் இருக்குது. அழகுன்ற மீனிங் தருகின்ற சொற்கள் பார்த்தாக்கா இவ்வளோ திரு இருக்குது. அடுத்து கடறுனா காடு, ஓகேங்களா. ஸோ காட்டை குறிக்கும் சொற்கள் அப்படின்ற மாதிரி ஒரு 30 வார்த்தைகள் வந்து நம்ம வந்து 7th பார்த்துருப்போம், நியூ புக்கில் பார்த்துருப்போம், ஓகேங்களா. கடறுனாலும் காடு.
முக்குழல் அப்படின்னாக்கா கொன்றை ஆம்பல் மூங்கில். சரிங்களா? ஸோ கொன்றை ஆம்பல் மூங்கிலை குறிக்கும் சொல் எது அப்படின்னாக்கா முக்குழல். சரிங்களா? பொலி அப்படின்னா தானிய குவியல். பொலினா தானிய குவியல். உழை அப்படின்றது ஒரு வகையான மான் ஆகும். அடுத்து பாருங்க, வாய் வெறியே சோர்வால் வாய் குழறுதல். வாய் வெறியே அப்படின்னாக்கா சோர்வால் வாய் குழறுதல். குருளைனா குட்டி. குருளை அப்படின்னாக்கா குட்டி. இணைந்து துன்புறுதல். இணைந்து அப்படின்னாக்கா துன்புறுதல். உயங்குதல் வருந்துதல். உயங்குதல் அப்படின்னாக்கா வருந்துதல். படிக்கு உர நிலத்தில் விழ. படிக்கு உர அப்படின்னாக்கா நிலத்தில் விழ. கோடு கொம்பு. சரிங்களா? கோடுனா கொம்புன்ற மீனிங் இருக்குது, குளக்கரைன்ற மீனிங்கும் இருக்குது. கோடு என்பதற்கு கொம்பு, குளக்கரை அப்படின்ற 2 மீனிங்குமே இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கல்னா மலை. கல்னா மலை. முருகுனா தேன். அப்போ தேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனி தரக்கூடிய சொற்கள் என்னென்ன இருக்குது? ஸோ தேனை குறிக்கின்ற சொற்கள் என்னென்ன இருக்குது? மது, வேரி, முருகு. இது எல்லாமே நமக்கு தேனை குறிக்கின்றன. ஒரு டைம் அப்படி எழுதி பார்த்துக்கோங்க. மது, வேரி, அடுத்தது முருகு. ஸோ தேன் என்பதை குறிக்கின்ற சொற்கள் வந்து இவ்வளோத்தர இருக்குது. மது, வேரி, முருகு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த முருகு அப்படின்றதையே முருகுனா தேன். அடுத்து மனம் என்ற பொருளையும் தருகின்றது, அழகு என்ற பொருளையும் தருகின்றது. சரிங்களா? முருகு என்பதற்கு தேன் என்ற பொருளும் இருக்குது, மனம் என்ற பொருளும் இருக்குது, அழகு என்ற பொருளும் இருக்குது. ஸோ அழகுனா நம்ம இங்கே என்னென்ன பார்த்தோம்? பொலம், உரு, சிங்காரம், எழில், பொலிவு, வனப்புன்னு பார்த்தோமா? அப்போ இது கூட என்ன போட்டுக்கணும்? முருகு. சரிங்களா? ஸோ முருகு என்பதும் நமக்கு அழகு என்ற மீனிங் தான் தருது. மல்லல்னா வளம். மல்லல் வளம். செரு வயல். கரி குருத்து யானை தந்தம். ஸோ கரினாலே வந்து யானை. ஓகேங்களா ஆஃபீஸர்? கரி என்பதற்கான சொற்பொருள் என்ன? யானை. அடுத்தது பாருங்க, போர் அப்படின்னாக்கா வைக்கோர் போர். புரைதப அப்படின்னாக்கா குற்றமின்றி. ஓகேங்களா? புரைனாலே குற்றம். புரை என்பதற்கான சொற்பொருள் வந்து குற்றம். ஸோ புரைதபன்னு இருக்கிறதுனால குற்றமின்றி. ஓகேங்களா? கல் மலை. முருகுனா தேன். ஸோ முருகு, மது, வேரி மூணுத்துக்குமே சொற்பொருள் வந்து தேன் தான். முருகு என்பதற்கு தேன், மனம், அழகுன்ற 3 மீனிங் இருக்குது. ஸோ அழகு என்பதற்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிட்டேன், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து மல்லல்னா வளம். செரு வயல். கரி குருத்து அப்படின்னா யானை தந்தம். ஸோ கரி அப்படின்னாக்கா யானை. ஓகேங்களா? அப்போ கரி குருத்து அப்படின்னாக்கா யானை தந்தம். போர் அப்படின்னாக்கா வைக்கோர் போர். புரைதப அப்படின்னா குற்றமின்றி. புரைனா குற்றம். புரைதப அப்படின்னாக்கா குற்றமின்றி. தும்பி ஒரு வகை வண்டு. தும்பி என்பதற்கான சொற்பொருள் என்ன? ஒரு வகை வண்டு. துவரை பவளம். சரிங்களா? துவரை என்பதற்கான சொற்பொருள் என்ன? பவளம். மறைனா தாமரையுடைய மலர். ஸோ தாமரை மலர்னு சொல்லுவாங்க, மறைன்னு சொல்லுவோம். விசும்பு வானம். மதியம்னா நிலவு. ஓகேங்களா? ஸோ நிலவு என்பதற்கு நமக்கு என்னென்ன தெரியும்? திங்கள். ஓகேங்களா? திங்கள், சந்திரன். ஓகேங்களா? ஸோ மதி அப்படின்னாக்கா நிலவையும் குறிக்கின்ற மாதிரி பார்த்துருப்போமா? ஸோ மதியம். மதியம்னாலும் நிலவை தான் குறிக்கின்றது. ஓகேங்களா ஆஃபீஸர்? தீபம் விளக்கு. தீபம் என்பதற்கான சொற்பொருள் என்ன? விளக்கு. சதிர் நடனம். சதிர்னா நடனம். தாமம் மாலை. ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்கூல் புக்லேயே வந்து தாமம் மாலைன்றது எனக்கு தெரிஞ்சு நம்ம ரிப்பீட்டாக பார்த்துட்ருக்கோம், தெரியுதுங்களா? ஸோ தீபம்னா விளக்கு, சதிர்னா நடனம். சதிர்னா நடனம், தாமம்னா மாலை. ஸோ 9th வந்து நிறையவே இருக்குது, கொஞ்சம் டைம் எடுக்குது தான். ஓகேங்களா? தெங்கு தேங்காய். இசை புகழ். தெங்கு அப்படின்னாக்கா தேங்காய். தெங்கு தேங்காய். இசைனா புகழ். வருக்கை பலாப்பழம். நெற்றி உச்சி. இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. தெங்கு தேங்காய். இசை புகழ். வருக்கை பலாப்பழம். நெற்றி உச்சி. மால்வரை பெரிய மலை. ஸோ வரை அப்படின்றதுக்கான சொற்பொருள் வந்து மலை. வரைனா மலை. ஓகேங்களா? அங்கே மால்வரைன்னு இருக்கிறதுனால பெரிய மலை. மடுத்து பாய்ந்து. மடுத்து அப்படின்னாக்கா பாய்ந்து. கொழுநிதி திரண்ட நிதி. கொழுநிதி திரண்ட நிதி. மறுப்பு கொம்பு. வெறி மனம். வெறினா மனம். முருகுனாலும் மனம் பார்த்தோமா? ஓகே, முருகுனாலும் மனம்தான், வெறினாலும் மனம்தான். கழனி வயல். கழனி வயல். செறி சிறந்த. செறினா சிறந்த. இரிய ஓட. இரிய அப்படின்னாக்கா ஓட. மறுப்பு கொம்பு. வெறி மனம். முருகு மனம். கழனி வயல்.
செறி சிறந்த, இரிய, ஓட. ஓகேங்களா? அடுத்து இங்கே என்ன இருக்குது? சூல் அப்படின்னாக்கா கரு. ஓகேங்களா? சூல் என்பதற்கான சொற்பொருள் என்ன? கரு. அடிசில் சோறு, மடிவு சோம்பல், கொடியனார் மகளிர். அடிசில்னா சோறு, மடிவுனா சோம்பல், கொடியனார் அப்படின்னாக்கா மகளிர். நற்றவம் பெருந்தவம், நற்றவம் பெருந்தவம். வட்டம்னா ஒரு எல்லை. ஓகேங்களா? வட்டம் ஒரு எல்லை. வெற்றம்னா வெற்றி. நற்றவம் பெருந்தவம், வட்டம் எல்லை, வெற்றம் வெற்றி. அல்லல் சேரு. ஓகேங்களா? அடிசில்னா சோறு, அல்லல்னா சேரு. பழனம் நீர்மிக்க வயல். சரிங்களா? ஸோ கழனினா வயல். கழனி அப்படின்னாக்கா வயல். அதுவே பழனம் அப்படின்னாக்கா நீர்மிக்க வயல். வெறியி அஞ்சி, பார்ப்பு குஞ்சு. ஓகேங்களா? ஸோ அல்லல் சேரு, அல்லல்னா சேரு, பழனம்னா நீர்மிக்க வயல், வெறி அப்படின்னாக்கா அஞ்சு. ஓகேங்களா? ஸோ அடிசில் சோறு, அல்லல் சேரு ஞாபகம் வச்சுக்கோங்க. கழனினா வயல், பழனம்னா நீர்மிக்க வயல், வெறியினா அஞ்சு, பார்ப்புனா குஞ்சு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். நாவலோ நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்து. இசைத்தாள் அப்படின்னாக்கா ஆரவாரத்தோடு கூடுதல். இசைத்தாள் அப்படின்னாக்கா ஆரவாரத்தோடு கூவுதல். அடுத்து நந்து சங்கு. ஸோ இப்போ சங்கு, சங்கு என்பதற்கு பணிலம். ஸோ பணிலம். அப்புறமேட்டுக்கா வேற என்ன வரும்? சுரிவலை சொல்லிட்டு பார்த்தோமா? ஸோ பணிலம், சுரிவலை, நந்து, இது எல்லாத்துக்குமே மீனிங் என்ன? சங்கு. பணிலம், சுரிவலை, நந்து மூணுத்துக்குமே நமக்கு சங்குன்ற மீனிங் தான் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பணிலம், சுரிவலை, நந்து எல்லாத்துக்குமே சங்குன்ற மீனிங். அடுத்து கமுகு. ஓகேங்களா? கமுகுனா பாக்கு. ஓகேங்களா? கமுகு என்பதற்கான சொற்பொருள் என்ன? பாக்கு. அடுத்தது முத்தம் அப்படின்னாக்கா முத்து. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. புரிசை மதில். புரிசை அப்படின்னாக்கா மதில். ஓகேங்களா? அணங்கு தெய்வம். அணங்கு அப்படின்னாக்கா தெய்வம். சில்காற்று தென்றல், புழை சாளரம், மாக்கால் பெருங்காற்று, முன்னீர் கடல். கடலை குறிக்கின்ற வேறு சொல் முன்னீருங்களா? பனை முரசு. ஸோ இந்த பனை அப்படின்றதுக்கு வந்து முரசுன்ற மீனிங்கும் இருக்குது. அடுத்து மூங்கில் கூட சொல்லலாமா? பனை அப்படின்னாக்கா முரசு, மூங்கில் அப்படின்ற மாதிரி மீனிங் இருக்குது. கயம்னா நீர்நிலை. கயம்னா நீர்நிலை. ஓவு ஓவியம், நியமம் அங்காடி. புரிசை மதில், அணங்கு தெய்வம், சில்காற்று தென்றல், புழை சாளரம், மாக்கால் பெருங்காற்று, முன்னீர் கடல், பனை முரசு, கயம் நீர்நிலை, ஓவு ஓவியம், நியமம் அங்காடி. விண் வானம். சரிங்களா? விண் அப்படின்னாக்கா வானம், ரவினா கதிரவன். ஸோ சூரியனுக்கு என்னென்ன பெயர் இருக்குன்னு நம்ம பார்த்தோம்? சூரியனுக்கு வந்து வெய்யோன், அடுத்தது ஆதவன், அடுத்தது ரவி, கதிரவன் அப்படின்ற மாதிரி நிறைய மீனிங் இருக்குது பார்த்தோமா? பகலவன். சரிங்களா? இது எல்லாமே சூரியன் அப்படின்ற குறிக்கிறது தான் பல சொற்கள் இருக்குது. ஸோ ரவின்னாலும் கதிரவன், ரவினா கதிரவன், கமுகுனா பாக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு 9th முடிக்கவே ஆல்மோஸ்ட் ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அறம் நற்செயல், வெகுளி சினம், ஞானம் அறிவு, விரதம் மேற்கொண்ட நன்னெறி. அறம்னா நற்செயல், வெகுளினா சினம், ஞானம்னா அறிவு, விரதம்னா மேற்கொண்ட நன்னெறி. ஓகேங்களா? நசை விருப்பம், நல்கல் வழங்குதல். ஓகேங்களா? நல்கல்னா வழங்குதல். பிடி பெண் யானை. ஓகேங்களா? வேழம் ஆண் யானை. சரிங்களா? ஸோ களிறு அப்படின்னு கூட சொல்லுமா? பிடினா பெண் யானை, வேழம்னா ஆண் யானை. யா என்பது ஒரு வகை மரம், அதாவது பாலை நிலத்தில் வளர்வது தான் இந்த யான்றது. பொலிக்கும்னா உரிக்கும். ஆறு அப்படின்னாக்கா வழி, எண். அடுத்தது ஓடுகின்ற நதியை சொல்லலாம். அடுத்தது தணல் அப்படின்ற மீனிங்கும் இருக்குது. எதுக்கு? ஆறு என்பதற்கு. நசை விருப்பம், நல்கல் வழங்குதல், பிடி பெண் யானை, வேழம் ஆண் யானை. யா என்பது பாலை நிலத்தில் வளர்கின்ற ஒரு வகையான மரம். பொலிக்கும் உரிக்கும். ஆறு அப்படின்னாக்கா வழி. சரிங்களா? ஓகே, லாஸ்ட் பேஜ் வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவிழ்ந்தன, அலர்ந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, விரிந்தன, கொண்டன, இது எல்லாமே என்ன பொருளை தருகின்றன? மலர்ந்தன என்ற பொருளை தருகின்றன. அப்போ வந்து ஒரு பொருளை குறிக்கின்ற பல சொற்கள் அந்த டாப்பிக்கில் அடங்கிடுமா? இது எது எதுன்னு பார்த்துக்கோங்க. அவிழ்ந்தன, அலர்ந்தன, நெகிழ்ந்தன, விண்டன,
விரிந்தன, கொண்டன. இதெல்லாமே மலர்ந்தன என்ற ஒரு பொருளை குறிக்கின்றன. அப்போ ஒரு பொருளை குறிக்கும் பல சொற்கள். அடுத்தது பாருங்கள், செல்வம், மாடு. இது ரெண்டுமே நமக்கு வந்து எதை குறிக்கின்றது? செல்வத்தை தான் குறிக்கின்றது. செல்வம், மாடு ஆகிய இரு சொற்களுமே செல்வத்தையே குறிக்கின்றன. அப்போ மாடு என்பதற்கான சொற்பொருள் என்ன? செல்வம். ஓகேங்களா? ஓகே ஆஃபீஸர், நாம் 9th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ 9th கம்ப்ளீட் பண்ண ஆல்மோஸ்ட் வந்து 21 நிமிஷம் இருக்குது. அடுத்து நம்ம 8th பார்க்கலாம் வாங்க. ஓகே ஆஃபீஸர், நம்ம இப்போ வந்து 10th முடிச்சாச்சு, 9th முடிச்சாச்சு. இப்போ நம்ம 8th பார்க்கலாம். சரிங்களா? ஸோ 8th ஃபஸ்ட் டேர்ம் தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நிரந்தரம், காலம் முழுமையும். நிரந்தரம் அப்படின்னாக்கா காலம் முழுமையும். வன்மொழி, வளமிக்க மொழி. வன்மொழி அப்படின்னாக்கா வளமிக்க மொழி. வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி. வைப்பு அப்படின்னாக்கா நிலப்பகுதி. சரிங்களா? ஸோ புலம் அப்படின்னாக்கா நிலம் என்று மீனிங் இருக்குது. ஓகேங்களா? வைப்புன்னா நிலப்பகுதி. சூழ்கலி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள். சூழ்கலி அப்படின்னாக்கா சூழ்ந்துள்ள அறியாமை இருள். இசை, புகழ். ஓகேங்களா? இசைனா புகழ். தொல்லை அப்படின்னாக்கா பழமை, புதும், துன்பம். ஓகேங்களா? ஸோ இது நமக்கு இருபொருள் தருகின்ற ஒரு சொல் அப்படின்ற டாப்பிக்கவே இது வந்து கண்டிப்பாக கேட்க வாய்ப்பில் இருக்குது. தொல்லை என்பதற்கான சொற்பொருள் என்ன? பழமை, துன்பம். ஓகேங்களா? நிரந்தரம், காலம் முழுமையும். வைப்பு, நிலப்பகுதி. சூழ்கலி, சூழ்ந்துள்ள அறியாமை இருள். வன்மொழி, வளமிக்க மொழி. இசை, புகழ். தொல்லை, பழமை, துன்பம். விசும்பு, வானம். விசும்பு, வானம். மயக்கம், கலவை. இருதிணை, உயர்திணை, அக்ரிணை சொல்லிட்டு நமக்கு திணைகள் வந்து 2 வகையாக இருக்குது. வழாமை, தவறாமை. வழாமை, தவறாமை. ஐம்பால் அப்படின்னாக்கா ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் சொல்லிட்டு மொத்தம் நமக்கு 5 வகையான பால் வகைகள் உள்ளன. மரபு, வழக்கம். மரபு அப்படின்னாக்கா வழக்கம். திரிதல், மாறுபடுதல். செய்யுள், பாட்டு. தழால், தழுவுதல், அதாவது பயன்படுத்துதல் அப்படின்னு கூட சொல்லலாம். விசும்பு, வானம். மயக்கம், கலவை. இருதிணை, உயர்திணை, அக்ரிணை. வழாமை, தவறாமை. மரபு, வழக்கம். திரிதல், மாறுபடுதல். செய்யுள், பாட்டு. இசைனா புகழ், செய்யுள்னா பாட்டு. தழால், தழுவுதல், பயன்படுத்துதல். தூண்டுதல், ஆர்வம் கொள்ளுதல். தூண்டுதல், ஆர்வம் கொள்ளுதல். ஈரம், இரக்கம். ஈரம், இரக்கம். முழவு, இசைக்கருவி. முழவு அப்படின்றது இசைக்கருவியில் ஒரு இசைக்கருவி தான் முழவு என்பது. நன்செய், நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளைகின்ற நிலம் வந்து நன்செய்ன்னு சொல்லுவோம். அதுவே குறைந்த நீரால் பயிர்கள் விளைஞ்சாக்கா அந்த நிலத்தை வந்து புன்செய்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நிறைய நீரோட பயிர் விளையிற நிலமாக இருந்துச்சுனாக்கா அது நல்ல ஒரு நிலம், நன்செய் எனவும். குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலத்தை வந்து புன்செய் என்றும் வந்து அழைப்பர். வல்லைப்பாட்டு, நெல் குத்தும் பொழுது பாடப்படுகின்ற ஒரு பாடல் தான் வல்லைப்பாட்டு. பயிலுதல், படித்தல். பயிலுதல், படித்தல். நாணம், வெட்கப்படுதல். ஓகேங்களா? நாணம்னா வெட்கம். செஞ்சொல், திருந்திய சொல். செஞ்சொல் அப்படின்னாக்கா திருந்திய சொல். தூண்டுதல், ஆர்வம் கொள்ளுதல். ஈரம், இரக்கம். முழவு, இசைக்கருவி. நன்செய், நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளைகின்ற நிலம். புன்செய், குறைந்த நீரால் பயிர்கள் விளைகின்ற நிலம். வல்லைப்பாட்டு, நெல் குத்தும்போது பாடப்படுகின்ற ஒரு பாடல் வகை தான் வல்லைப்பாட்டு. பயிலுதல், படித்தல். நாணம், வெட்கம். செஞ்சொல், திருந்திய சொல். முகில், மேகம். சரிங்களா? முகில்னா மேகம். கெடி கலங்கி, மிக வருந்தி. கெடி கலங்கி, மிக வருந்தி. சம்பிரமுடன், முறையாக. சம்பிரமுடன், முறையாக. சேகரம், கூட்டம். சேகரம், கூட்டம். காங்கேய நாடு, கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளில் ஒன்று தான் இந்த காங்கேய நாடு. அப்போ கொங்கு மண்டலத்தில் எத்தனை நாடுகள் இருக்குனாக்கா 24 நாடுகள் இருக்குது. விண்ணம், சேதம். விண்ணம் அப்படின்னாக்கா சேதம். வாகு, சரியாக. வாகு, சரியாக. காலன், யமன். ஓகேங்களா? ஸோ யமனை வந்து காலன் தான் நம்ம சொல்லுவோம். மெத்த, மிகவும். மெத்த அப்படின்னாக்கா மிகவும். முகில், மேகம். கெடி கலங்கி, மிக வருந்தி. சம்பிரமுடன், முறையாக. சேகரம், கூட்டம். கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளுள் காங்கேய நாடு அப்படின்றது ஒன்று இருக்குது. விண்ணம், சேதம். வாகு, சரியாக. காலன், யமன். மெத்த, மிகவும். ஓகேங்களா ஆஃபீஸர்? தீர்வன, நீங்குபவை. தீர்வன, நீங்குபவை. உவசமம், அடங்கியிருத்தல். உவசமம், அடங்கியிருத்தல். நிழலிகழும், ஒளி பொருந்திய. நிழலிகழும் அப்படின்னாக்கா ஒளி பொருந்திய. பேறுதற்கு, அகற்றுவதற்கு. பேறுதற்கு, அகற்றுவதற்கு. திரியோக மருந்து, 3 யோக மருந்து. ஸோ 3னா 3. ஓகேங்களா? தெளிவு, நற்காட்சி. தெளிவு, நற்காட்சி.
திறத்தன தன்மையுடையன, திறத்தன தன்மையுடையன. கூற்றவா பிரிவுகளாக. பூநாய் அணிகலன்களை அணிந்தவள். ஓகேங்களா, பூனை அப்படின்னாக்கா அணிகலன்களை அணிந்தவளே அப்படின்னு சொல்லலாமா. பிணி துன்பம். ஓகேங்களா, பிணி அப்படின்னாக்கா துன்பம் அப்படின்ற ஒரு மீனிங்கும் இருக்குது. நோய் தெரியும். ஸோ பிணின்றது ஒரு நோய் தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இங்கே துன்பத்தையும் வந்து குறிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓர்தல் நல்லறிவு. ஓர்தல் அப்படின்னாக்கா நல்லறிவு. பிறவார் பிறக்க மாட்டார், பிறவார் பிறக்க மாட்டார். தீர்வன நீங்குபவை. உவசமம் அடங்கியிருத்தல். நிழல் இகழும் ஒளி பொருந்திய. பேர்தற்கு அகற்றுவதற்கு. திரியோக மருந்து 3 யோக மருந்து. தெளிவு நற்காட்சி. திறத்தன தன்மையுடையன. கூற்றவா பிரிவுகளாக. பூநாய் அணிகலன்களை அணிந்தவளே. பிணி துன்பம். ஓர்தல் நல்லறிவு. பிறவார் பிறக்க மாட்டார். நித்தம் நித்தம் நாள்தோறும். சரிங்களா, நித்தம் நித்தம்னாலே நாள்தோறும். மட்டு அப்படின்னாக்கா அளவு. சரிங்களா, ஸோ மட்டுனா அளவு. சுண்ட நன்கு. ஓகேங்களா, நல்லா சுண்ட காய்ச்சி ஏற்றுட்டு வா. நன்கு நல்லா காய்ச்சி ஏற்றுட்டு சொல்லுமா. ஸோ சுண்ட அப்படின்னா நன்கு. வையம் உலகம். சரிங்களா, ஸோ மேதினி புவி வையம் உலகம் எல்லாமே ஒரே பொருளை குறிக்கின்ற சொற்கள் தான். பேணுவையல் பாதுகாத்தால். பேணுவையேல் அப்படின்னாக்கா பாதுகாத்தால். திட்டுமுட்டு தடுமாற்றம். திட்டுமுட்டு அப்படின்னாக்கா தடுமாற்றம். நித்தம் நித்தம் நாள்தோறும். மட்டு அப்படின்னாக்கா அளவு. சுண்ட நன்கு. வையம் உலகம். பேணுவையல் பாதுகாத்தால். திட்டுமுட்டு தடுமாற்றம். ஓகே ஆஃபீஸர், நம்ம ஃபஸ்ட் டைம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 8th செகண்ட் டைம் பார்க்கலாம் வாங்க. கலன் அணிகலன். கலன் அப்படின்னாக்கா அணிகலன். முற்ற ஒளிர. முற்ற என்பதற்கான சொற்பொருள் என்ன? ஒளிர. கலன் அணிகலன். முற்ற ஒளிர. தடம் அடையாளம். சரிங்களா, தடம் அப்படின்னாக்கா அடையாளம். அகம்பாவம் செருக்கு. அகம்பாவம் அப்படின்னாக்கா செருக்கு. தடம் அடையாளம். அகம்பாவம் செருக்கு. பண் இசை. ஓகேங்களா, பண் அப்படின்னாக்கா இசை. இசைனாக்கா புகழ் அப்படின்ற மீனிங் இருக்குன்னு பார்த்தோமா. ஓகே. கனகச்சுனை பொன்வண்ண நீர்நிலை. கனகச்சுனை பொன்வண்ண நீர்நிலை. மத வேழங்கள். மத யானைகள். ஏன்னா வேழம். வேழம்னாலே நம்ம என்ன பார்த்தோம், யானை அப்படின்ற மீனிங் பார்த்தோமா. ஸோ வேழம் என்பதும் நமக்கு யானையை குறிக்கின்ற ஒரு சொல்லு தான். அப்போ மத வேழங்கள் அப்படின்னாக்கா மத யானைகள். வேழம்னா யானை, வேழங்கள் அப்படின்னு இருக்கிறதுனால இங்கே யானைகள் அப்படின்னு சொல்கிறோம். முரலும் முழங்கும். முரலும் அப்படின்னாக்கா முழங்கும். பழவே முதிர்ந்த மூங்கில். பழவே அப்படின்னாக்கா முதிர்ந்த மூங்கில். பண் இசை. கனகச்சுனை பொன்வண்ண நீர்நிலை. மத வேழங்கள் மத யானைகள். முரலும் முழங்கும். பழவே முதிர்ந்த மூங்கில். அலர்ந்தவர் வறியவர். அலர்ந்தவர் வறியவர். செராமை வெறுக்காமை. செராமை வெறுக்காமை. நோன்றல் பொறுத்தல். நோன்றல் அப்படின்னாக்கா பொறுத்தல். போற்றார் பகைவர். போற்றார் என்பதற்கான சொற்பொருள் என்ன? பகைவர். கிளை உறவினர். கிளை உறவினர். பேதையார் அறிவற்றவர். பேதையார் அப்படின்னாக்கா முட்டாளை தான் நம்ம சொல்லுவோம். அப்போ அவங்க அறிவில்லாதவங்க, அறிவற்றவர். மறாமை மறவாமை. மறாமை மறவாமை. பொறை பொறுமை. இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. பொறை அப்படின்னாக்கா பொறுமை. ஸோ அளந்தவர் வறியவர். செராமை வெறுக்காமை. நோன்றல் பொறுத்தல். போற்றார் பகைவர். கிளை உறவினர். பேதையார் அறிவற்றவர். மறாமை மறவாமை. பொறை பொறுமை. ஸோ இங்கே பாருங்கள், தொடி அப்படின்னாக்கா வளையல் அப்படின்ற மீனிங் இருக்குது. ஓகேங்களா, தொடி அப்படின்னாக்கா வளையல் அப்படின்ற ஒரு மீனிங் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. வாரி வருவாய். வாரி வருவாய். எஞ்சாமை குறைவின்றி. எஞ்சாமை குறைவின்றி. முட்டாது தட்டுப்பாடின்றி. முட்டாது தட்டுப்பாடின்றி. ஒட்டாது வாட்டமின்றி. வைகுக தங்குக. வைகுக தங்குக. ஓதை ஓசை. ஓதை ஓசை. வெறியி அஞ்சி. ஓகேங்களா, ஸோ பயந்து போயிருக்கிறது. வெறியி அஞ்சி. யானர் புது வருவாய். யானர் அப்படின்னாக்கா புது வருவாய். வாரி வருவாய். வாரினா வருவாய். யானர்னா புது வருவாய். எஞ்சாமை குறைவின்றி. முட்டாது தட்டுப்பாடின்றி. ஒட்டாது வாட்டமின்றி. வைகுக தங்குக. ஓசை அதாவது ஓதைனா ஓசை.
வெறியி, அஞ்சி, யானர், புது வருவாய். ஓகே ஆஃபீஸர், இப்போ நம்ம 8th தேர்ட் டேர்ம் பார்க்கலாங்களா? வாங்க. மரளி, மரளினா காலன், காலன்னா யமன் அப்படின்னு பார்த்தோமா? ஸோ மரளி, மரளி என்பது காலன் என்ற பொருளை குறிக்கின்றது. காலன் என்பது யமன் பார்த்தோம். அப்போ மரளி, காலன், யமன் இது எல்லாமே நமக்கு ஒரே சொற்கள் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ மரளி காலன் என்ற பொருளை தரு, காலன் என்பது யமனை குறிக்கின்றது. ஓகேங்களா? அடுத்து கரி அப்படின்னாக்கா யானை. ஓகேங்களா? ஸோ கரி, வேழம், வாரணம் இது எல்லாமே நமக்கு யானை தான் குறிக்கும். நிறைய பார்த்தோம் நம்ம. ஓகேங்களா? அத்தி, அத்தினி, அப்புறம் அஞ்சனம், அஞ்சனாவதி, ஓகேங்களா? அல்லியம் இந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்தோம். ஓகேங்களா? ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ யானைன்றது உங்களுக்கு இந்நேரம் நல்லா மைண்டில் பதிஞ்சிருக்கணும். இதை பார்த்ததுமே இதுக்கு ரிலேட்டடாக நம்ம என்னென்ன படித்தோன்றத அந்த வார்த்தையை ரீகால் பண்ணிக்கோங்க. தூறு அப்படின்னா புதர், தூறு புதர். அறுவர் தமிழர், அறுவர் அப்படின்னாக்கா தமிழர். உடன்றன சினந்து எழுந்தன, உடன்றன சினந்து எழுந்தன. வழிவர் நழுவி ஓடுவர். பிலம் மலைக்குகை, பிலம் அப்படின்னாக்கா மலைக்குகை. மண்டுதல் நெருங்குதல், மண்டுதல் நெருங்குதல். இறைஞ்சினர் வணங்கினர், இறைஞ்சினர் அப்படின்னாக்கா வணங்கினர். முழைனா மலைக்குகை. அப்போது பிலம், முழை இது ரெண்டுமே நமக்கு எதை குறிக்கின்றது? மலைக்குகையை குறிக்கின்றது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோமா? ஞாபகம் வருதுங்களா? ஸோ மலைக்குகையை குறிக்கின்றது எது அப்படின்னாக்கா பிலமும் முழையும் இது ரெண்டுமே நமக்கு எதை குறிக்கின்றது? மலைக்குகையை குறிக்கின்றது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மரளினா காலன், காலன் அப்படின்றது தான் யமனை குறிக்கும். கரினா யானை, வேழம் யானை, வாரணம் யானை, அஞ்சனம் அஞ்சனாவதி, அத்தி அத்தினி, அப்புறம் அல்லியம் நிறைய இந்த மாதிரி பார்த்துருப்போம். ஓகேங்களா? அடுத்து தூறு புதர், அறுவர் தமிழர், உடன்றன சினந்து எழுந்தன, வழிவர் நழுவி ஓடுவர், பிலம் மலைக்குகை, மண்டுதல் நெருங்குதல், இறைஞ்சினர் வணங்கினர், இறைஞ்சினர் அப்படின்னாக்கா வணங்கினர். முழை மலைக்குகை. ஓகேங்களா? ஸோ பிலம், முழை ரெண்டுமே நமக்கு மலைக்குகையை குறிக்கின்றன. சீவன் உயிர், சீவன் அப்படின்னாக்கா உயிர். சத்தியம் உண்மை. ஆனந்த தரிசனம், ஆனந்த தரிசனம் அப்படின்னாக்கா மகிழ்வான காட்சி. ஓகேங்களா? ஸோ ஆனந்த தரிசனம். ஓகேங்களா? ஆனந்த தரிசனம் அப்படின்னாக்கா மகிழ்வான காட்சி. வையம் உலகம். ஓகேங்களா? வையம், மேதினி, புவி எல்லாமே உலகத்தை தான் குறிக்கும். சபதம் சூளுரை, சபதம்னா சூளுரை. மோகித்து விரும்பி, மோகித்து அப்படின்னாக்கா விரும்பி. ஜீவன். ஓகேங்களா? ஸோ ஜீவன் சொல்லுவோம். ஸோ சீவன் உயிர், சத்தியம் உண்மை, ஆனந்த தரிசனம் மகிழ்வான காட்சி, வையம் உலகம், சபதம் சூளுரை, மோகித்து விரும்பி. நமன் யமன். ஓகேங்களா? ஸோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? யமனுக்கு மரளி, காலன், நமன் இதெல்லாமே நமக்கு யமன் அப்படின்ற ஒரு உயிரை குறிக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ யமனை குறிக்கிறதுக்கு நிறைய சொற்கள் இருக்குது. ஸோ யமன் அப்படின்ற ஒரு நபரை குறிப்பதற்கு என்னென்ன சொற்கள் யூஸ் பண்ணுறாங்க? மரளி, காலன், நமன், யமன் அப்படின்ற மாதிரி இவ்வளோ பெயர்கள் இருக்குது. சரிங்களா? மரளி, காலன், காலன் கண்டிப்பாக நமக்கு ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். மரளி. ஓகேங்களா? ஸோ மறைஞ்சிட்டாங்க அப்படின்னாக்கா யமலோகத்து தான் போவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நமன். ஓகேங்களா? நமன் யமன். சித்தம் உள்ளம், சித்தம்னா உள்ளம். நம்பர் அடியார், நம்பர் அடியார். படமாடா கோயில், படங்கள் அமைந்த மாடங்களுடைய கோவில் தான் படமாட கோயில் சொல்லுவோம். நானாமே கூசாமல். உய்மீன் ஈடேறுங்கள், ஈயில் வழங்கினால். நமன் யமன், சித்தம் உள்ளம், நம்பர் அடியார், படமாடா கோயில் படங்கள் அமைந்த மாடங்களுடைய கோவில். நானாமே கூசாமல், உய்மீன் ஈடேறுங்கள், ஈயில் வழங்கினால். பகராய் தருவாய். ஓகேங்களா? ஸோ பகராய் அப்படின்னாக்கா தருவாய். ஆனந்த வெள்ளம், இன்ப பெருக்கு. ஆனந்த வெள்ளம் அப்படின்னாக்கா ஸோ ஆனந்தம்னாலே நல்லா இன்பம் மகிழ்ச்சி அந்த மாதிரி குறிக்கிறது. வெள்ளம்னா பெருக்கெடுத்து ஓடுறது. இப்போ ஆனந்த வெள்ளம்னா இன்ப பெருக்கு. பராபரம்னா மேலான பொருள், பராபரம் மேலான பொருள். அறுத்தவருக்கு நீக்கியவருக்கு. பகராய் தருவாய், ஆனந்த வெள்ளம் இன்ப பெருக்கு, பராபரம் மேலான பொருள், அறுத்தவருக்கு அப்படின்னாக்கா நீக்கியவருக்கு. நிறை மேன்மை, நிறை மேன்மை. பொறை பொறுமை, பொறைனா பொறுமை பார்த்துருக்கோமா? பொச்சாப்பு சோர்வு, பொச்சாப்பு சோர்வு. மையல் விருப்பம், மையல் அப்படின்னாக்கா விருப்பம். ஓர்ப்பு ஆராய்ந்து தெளிதல், ஓர்ப்பு ஆராய்ந்து தெளிதல். அழுக்காறு பொறாமை, அழுக்காறு பொறாமை.
மதம் கொள்கை, மதம் கொள்கை. இகழ்னா பகை. ஓகேங்களா, டிஃப்ரெண்டாக நோட் பண்ணிக்கோங்க. இகழ்னா பகை. மன்னும் நிலை பெற்ற, மன்னும் என்பதற்கான சொற்பொருள் என்ன? நிலை பெற்ற. நிறை மேன்மை, பொறை பொறுமை, பொச்சாப்பு சோர்வு, மையல் விருப்பம், ஓர்ப்பு ஆராய்ந்து தெளிதல், அழுக்காறு பொறாமை, மதம் கொள்கை, இகழ் பகை, மன்னும் என்பதற்கான சொற்பொருள் நிலை பெற்ற. சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே ஆஃபீஸர், கரெக்டாக 15 நிமிஷம் நம்ம வந்து 8th கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம 7th பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 7th ஃபஸ்ட் டைம் பாருங்கள். ஊக்கிவிடும், ஊக்கப்படுத்தும், ஊக்கிவிடும், ஊக்கப்படுத்தும். விரதம் நோன்பு, விரதம் அப்படின்னாக்கா நோன்பு. குறி குறிக்கோள், குறி அப்படின்னாக்கா குறிக்கோள். பொழிகிற தருகின்ற, ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும், விரதம் நோன்பு, குறி குறிக்கோள், பொழிகிற தருகின்ற. ஒப்புமை இணை, ஒப்புமை அப்படின்னாக்கா இணை. அற்புதம் விந்தை வியப்பு, ரெண்டுமே சொல்லலாம். சரிங்களா? அற்புதம் அப்படின்னாக்கா விந்தை வியப்பு. முகில் மேகம். சரிங்களா? முகில் மேகம் நிறைய நம்ம வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. உபகாரி வள்ளல். ஒப்புமை இணை, அற்புதம் விந்தை வியப்பு, முகில் மேகம், உபகாரி வள்ளல். ஈன்று பெற்று தந்து, ஈன்று அப்படின்னாக்கா பெற்று தந்து. கொம்பு கிளை. அதிமதுரம் மிகுந்த சுவை, அதிமதுரம் மிகுந்த சுவை. கழித்திட மகிழ்ந்திட, கழித்திட மகிழ்ந்திட. நச்சரவம் விடமுள்ள பாம்பு, விடுதி தங்குமிடம். ஈன்று பெற்று தந்து, கொம்பு கிளை, அதிமதுரம் மிகுந்த சுவை. அதிமதுரம் அப்படின்னாக்கா மிகுந்த சுவை. கழித்திட மகிழ்ந்திட, நச்சரவம் விடமுள்ள பாம்பு, விடுதி தங்குமிடம். பரவசம் மகிழ்ச்சி பெருக்கு, பரவசம் அப்படின்னாக்கா மகிழ்ச்சி பெருக்கு. துஷ்டி கேட்டல் துக்கம் விசாரித்தல், துஷ்டி கேட்டல் அப்படின்னாக்கா துக்கம் விசாரித்தல். சிற்றில் சிறு வீடு, சிற்றில் அப்படின்னாக்கா சிறு வீடு. கல்லலை கற்குகை, கல்லலை கற்குகை. யாண்டு எங்கே, யாண்டு என்பதற்கான சொற்பொருள் என்ன? எங்கே. ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு. சிற்றில் சிறு வீடு, கல்லலை கற்குகை, யாண்டு எங்கே, ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு. சரிங்களா? ஸோ கிராமம் அப்படின்னாக்கா சிற்றூர். ஓகேங்களா? சூரன் வீரன், சூரன் அப்படின்னாக்கா வீரன். பொக்கிஷம் செல்வம், பொக்கிஷம் செல்வம். சாஸ்தி மிகுதி, சாஸ்தி மிகுதி. விஸ்தாரம் பெரும்பரப்பு, விஸ்தாரம்னா பெரும்பரப்பு. ஸோ வாரணம்னா யானை, தென் கடலையும் குறிக்கும். வாரணம் என்பது யானைக்கும் குறிக்கும், கடலையும் குறிக்கும். பரி குதிரை. சிங்காரம் அழகு. கமுகுனா பாக்கு கூந்தல் அப்படின்ற 2 மீனிங்கை தரும். சூரன்னா வீரன், பொக்கிஷம் செல்வம், சாஸ்தி மிகுதி, விஸ்தாரம் பெரும்பரப்பு, வாரணம் யானை கடல், பரி குதிரை, சிங்காரம் அழகு, கமுகு பாக்கு கூந்தல். ஓகே ஆஃபீஸர், 7th ஃபஸ்ட் டைம் கம்ப்ளீட்டட். இப்போது 7th செகண்ட் டைம் பார்க்கலாங்க. மதலை தூண், நெகிழி தீச்சுடர், அழுவம் கடல். அழுவம்னா கடல், ஞாபகம் வருதுங்களா? வேயா மாடம் அப்படின்னாக்கா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம்னா வேய மாடம். சென்னி உச்சி, சென்னி அப்படின்னாக்கா உச்சி. உறவு நீர் பெருநீர் பரப்பு, உறவு நீர் பெருநீர் பரப்பு. கரையும் அழைக்கும். மதலை தூண், நெகிழி தீச்சுடர், அழுவம் கடல், சென்னி உச்சி, உறவு நீர் பெருநீர் பரப்பு, கரையும் அழைக்கும். வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாமல் திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் தான் என்ன சொல்லுவோம்? வேயா மாடம் சொல்லுவோம். உரு அழகு. சரிங்களா? ஸோ மேதினி, வனப்பு, எழில், மேதினா உலகம். ஓகேங்களா? ஸோ எழில், எழில்னாலும் அழகு, பொலிவுனாலும் அழகு. ஓகேங்களா? ஞாபகம் வருதுங்களா? உருனாலும் அழகு, வனப்புனாலும் அழகு. போழ பிளக்க, போழ பிளக்க. வங்கூழ்னா காற்று. ஸோ காற்றை குறிக்கின்ற வேறு சொற்கள் பார்த்துருந்தோம். அதில் வங்கூழ் நம்ம பார்த்துருப்போம். நீகான் நாவாய் ஓட்டுபவன், நீகான் நாவாய் ஓட்டுபவன். வங்கம்னா கப்பல், வங்கம் கப்பல். எல், எல் அப்படின்னாக்கா பகல். ஸோ அல்னா இரவு. சரிங்களா? அல் என்பதற்கான சொற்பொருள் இரவு, எல்னா பகல். அல் இரவு, எல் பகல். கோடு உயர் கரை உயர்ந்த, கோடு உயர் கரை உயர்ந்த. மாட உள்ளெறி கலங்கரை விளக்கம்.
ஓகேங்களா. கலங்கரை விளக்கத்தை மாட உள்ளெறின்னு சொல்லிட்டு சொல்லலாம். உரு அழகு, போழ பிளக்க, வங்குள் காற்று, நீகான் நாவாய் ஓட்டுபவன், வங்கம் கப்பல். ஓகேங்களா. வங்கம் கப்பல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. எல் பகல், அல் இரவு, கோடு உயர் கரை உயர்ந்த, மாட உள்ளெறி கலங்கரை விளக்கம். ஸோ எங்கே பாருங்கள், வங்கம், அம்பி, நாவாய் இதெல்லாமே நமக்கு கப்பல் என்னும் ஒரே பொருளை தருகின்றன. அப்போது ஒரு பொருளை குறித்த பல சொற்கள். கரெக்டுங்களா. வங்கம், அம்பி, நாவாய், அதாவது இந்த மாதிரி நிறைய டைப்ஸில் இருக்குது, நமக்கு பார்த்துருக்கோமா. வங்கம் அப்படின்ற மாதிரி அம்பி, நாவாய் இதெல்லாமே நமக்கு கப்பலை குறிக்கின்றன. ஞாபகம் வச்சுக்கோங்க. வங்கம், அம்பி, ஓகேங்களா, நாவாய் இதெல்லாமே கப்பலை குறிக்கின்ற சொற்களாகும். அடுத்து இதழ் பாருங்கள். இதழ் அப்படின்றது வந்து பூவின் இதழ் சொல்லலாம், அப்புறம் உதடு சொல்லலாம், கண்ணோட இமையை வந்து குறிக்கும். பனை ஏடு, நாளிதழ். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நமக்கு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில். இதழ் அப்படின்றதுக்கு இந்த ஆப்ஷன் எல்லாமே நம்ம பார்த்து வந்துருப்போம். பூவின் இதழ், உதடு, கண் இமை, பனை ஏடு, நாளிதழ். ஃப்ரெண்ட்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. நோட் பண்ணிக்கிட்டீங்களா. எத்தனிக்கும் முயலும், வெற்பு மலை. சரிங்களா. ஸோ வெற்பு மலை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோமா. வெற்பு மலை, கழனி வயல். ஓகேங்களா. எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான், ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிறது தான். நிகர்னா சமம், பரிதி கதிரவன். சரிங்களா. ஸோ பரிதி, ஆதவன், பகலவன், அப்புறம் வெய்யோன், சூரியன். ஓகேங்களா. இது எல்லாமே நமக்கு ஒரே பொருளை குறிக்கின்ற பல சொற்கள் தான். அன்னதோர் அப்படி ஒரு, கார்முகில் மழை மேகம். முகில் அப்படின்னாக்கா மேகம், கார்னா மழை. ஸோ கார்முகில் அப்படின்னாக்கா மழை மேகம். துயின்றிருந்தார் உறங்கி இருந்தார். எத்தனைக்கும் முயலும், வெற்பு மலை, கழனி வயல், நிகர் சமம், பரிதி கதிரவன், அன்னதோர் அப்படி ஒரு, கார்முகில் மழைமேகம், துயின்றிருந்தார் உறங்கியிருந்தார். வைப்புழி பொருள் சேமித்து வைக்கும் இடம். வைப்புழி அப்படின்னாக்கா பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது, கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தாலும், வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தாலும். விச்சை கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது, விச்சை கல்வி. வைப்புழி பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது, வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தாலும். விச்சை அப்படின்னாக்கா கல்வி. பிரம்மாக்கள் படைப்பாளர்கள். பிரம்மாக்கள் அப்படின்னாக்கா படைப்பாளர்கள். நெடி நாற்றம், நெடி நாற்றம். மழலை குழந்தை, மழலைனா குழந்தை. வனப்பு அழகு. சரிங்களா. ஸோ மானாலும் அழகு, உருனாலும் அழகு, வனப்புனாலும் அழகு. சரிங்களா. மா, உரு, வனப்பு, எழில், பொலிவு எல்லாமே நமக்கு அழகை குறிக்கின்ற சொற்களாகும். பூரிப்பு மகிழ்ச்சி. பூரிப்பு அப்படின்னாக்கா மகிழ்ச்சி. மேனி உடல். சரிங்களா. மேனினா உடல். பிரம்மாக்கள் படைப்பாளர்கள், நெடி நாற்றம், மழலை குழந்தை, வனப்பு அழகு, பூரிப்பு மகிழ்ச்சி, மேனி உடல். வன்கீரை வளமான கீரை. வன்கீரை அப்படின்னாக்கா வளமான கீரை. முட்டை போய் முழுதாக சென்று. மறித்தல் அதாவது தடுத்து நிறுத்தெடுத்து. அடுத்தது பாருங்கள், பரினா குதிரை. ஓகேங்களா. ஸோ புறவினாலும் குதிரை, புறவுனா காடு. ஓகேங்களா. புறவு அப்படின்னா காடு, காட்டை குறிக்கும் வேறு சொற்கள் பார்த்துருப்போம். ஒரு 30 சொற்கள் இருக்குமா. அதில் புறவு அப்படின்றது காட்டை குறிக்கின்ற சொல்லாகும். புறவி அப்படின்னா குதிரை, பரினாலும் குதிரை. கால் அப்படின்றது வாய்க்கால், குதிரையின் கால். சரிங்களா. ஸோ நமக்கு இரு பொருளை குறிக்கின்ற ஒரு சொல், அதில் இந்த கொஸ்டின் நமக்கு கவர் ஆகும். ஓகேங்களா. ஸோ குதிரையின் கால், அப்புறம் வாய்க்கால் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மென்ஷன் ஆகுது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஆஃபீஸர் 7th செகண்ட் டைம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ 7th தேர்ட் டைம் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து 6th-லேருந்து 10th இதை நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஏன்னா வீடியோ இப்போவே வந்து எவ்வளோ நேரம் போயிட்டுருக்குன்னு தெரியல. இங்கே பாருங்கள், மாரி மழை. மாரி அப்படின்னாக்கா மழை. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு மணி நேரம் வீடியோ வந்திருக்கும். ஸோ இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்து 6th முடிச்சிடலாம். முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா 6th-லேருந்து 10th நமக்கு வந்து ஒரு வீடியோவை வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ 11th 12th அப்படின்றது நான் உங்களுக்கு பார்ட் 2 அப்படின்ற மாதிரி நான் வந்து போடுறேன். கண்டிப்பாக ஓல்டு புக்கு நீங்கள் படிக்கணும். ஓல்டு புக்கு நான் உங்களுக்கு சொற்பொருள் அப்படின்றத அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த சொற்பொருள் அப்படின்றது நான் வீடியோ கொடுக்கறது உங்களுக்கு ஓகேவான்றது உங்களுடைய கமெண்ட்டை பொறுத்து ஓல்டு புக்கு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா. மாரி மழை,
வறந்திருந்த வறண்டிருந்த, புகவா உணவாக, மடமகள் இளமகள், மடமகள் இளமகள், நல்கினாள் கொடுத்தாள், நல்கினாள் அப்படின்னாக்கா கொடுத்தாள், முன்றில் அப்படின்னாக்கா பேசிக்காக வந்து வீட்டோட முன்னிடத்தை வந்து முன்றில் சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து வீட்டை குறிக்கின்றது. சரிங்களா? முன்றில் அப்படின்னாக்கா வீட்டோட முன்னிடமான திண்ணையை தான் குறிப்போம். ஆனால் இங்கே வந்து வீட்டையே வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஒன்றாக முன்றிலோ இல்லாத ஒன்றுமில்லாத வீடுன்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்காது அப்படின்ற மீனிங்கில் கொடுத்துருப்பாங்க. மாறி மழை, வறண்டிருந்த வறண்டிருந்த, புகவா உணவாக, மடமகள் இளமகள், நல்கினாள் கொடுத்தாள், முன்றில் வீட்டின் முன்னிடம். குழி நில அளவை பெயர், குழி நில அளவை பெயர். ஜான் அப்படின்னாக்கா நீட்டல் அளவை பெயர். சரிங்களா? குழினா நில அளவை பெயர், ஜான்னா நீட்டல் அளவை பெயர். மணி அப்படின்னாக்கா முற்றிய நெல் சொல்லலாம். சும்மாடு பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்து கொள்ளுகின்ற ஒரு துணி சூழல் தான் சும்மாடுன்னு சொல்லுவோமா. சீலை புடவை, மடை அப்படின்னாக்கா வயலுக்கு நீர் வருகின்ற வழி தான் மடைன்னு சொல்லுவோம். குழினா நில அளவை பெயர், ஜான் நீட்டல் அளவை பெயர், மணி முற்றிய நெல், சும்மாடு பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக்கொள்ளும் துணிச்சுருள், சீலை புடவை, மடை அப்படின்னா வயலுக்கு நீர் வருகின்ற வழி, கழலுதல் அப்படின்னாக்கா உதிர்தல், கழலுதல் உதிர்தல். வையம் உலகம். சரிங்களா? வையம் உலகம் நிறைய நம்ம பார்த்தாச்சுப்பா. வெய்ய வெப்ப கதிர் வீசும். சுடர் ஆழியான் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமாலை தான் வந்து சுடர் ஆழியான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இடர் ஆழி துன்பக்கடல். ஆழி என்பதற்கான சொற்பொருள் என்ன? ஆழி அப்படின்னாக்கா இதுக்கு என்னென்ன மீனிங் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆழி அப்படின்னாக்கா மோதிரம் அப்படின்ற மீனிங் இருக்குது. அடுத்தது தேர் சக்கரம் அப்படின்ற மீனிங் இருக்குது. எதுக்கு? ஆழிக்கு. அடுத்தது கடல் அப்படின்ற மீனிங் இருக்குது. ஸோ ஆழினா கடல், தேர் சக்கரம், மோதிரம் அப்படின்ற மாதிரி மீனிங் இருக்குது. ஸோ இடர் அப்படின்னாக்கா துன்பம். அப்போ இடர் ஆழி அப்படின்னாக்கா துன்பக்கடல். சொல் மாலை பாமாலை, சொல் மாலை பாமாலை. வையம் உலகம், வெய்ய வெப்பக்கதிர் வீசும், ஒளிவிடும் சக்கரத்தையுடைய திருமாலை வந்து சுடர் ஆழியான் அப்படி சொல்லுவோம். இடர் ஆழி துன்பக்கடல், சொல் மாலை பாமாலை. அடுத்து இங்கே பாருங்க, தகலி அகல் விளக்கு. ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்தாங்க, இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? தகலி அப்படின்னாக்கா அகல் விளக்கு. ஞானம் அறிவு. ஓகேங்களா? அறிவை குறிப்பதற்கு ஞானம், அப்புறம் மதி, இதெல்லாமே அறிவை குறிக்கின்ற சொற்களாகும். நாரணன் திருமால், நாரணன் திருமால். வித்து விதை, ஈன பெற, நிலன் நிலம். சரிங்களா? ஸோ நிலன்னா நிலம். கலை வேண்டாத செடி, பைங்கூழ் பசுமையான பயிர், வன்சொல் கடுஞ்சொல். வித்து விதை, ஈன பெறன், நிலன் நிலம், புலம்னாலும் நிலம். ஓகேங்களா? கலை வேண்டாத செடி, பைங்கூழ் பசுமையான பயிர், வன்சொல் கடுஞ்சொல். சாந்தம் அமைதி, சாந்தம் அப்படின்னா அமைதி. மகத்துவம் சிறப்பு, பேதங்கள் வேறுபாடுகள், பேதங்கள் அப்படின்னாக்கா வேறுபாடுகள். தாரணி உலகம். ஸோ வையம், புவி, மேதினி, தாரணி இது எல்லாமே நமக்கு உலகத்தை தான் குறிக்கின்றன. தத்துவம் உண்மை, தத்துவம்னாலும் உண்மை, சத்தியம் அப்படின்னாலும் உண்மைதான். இரக்கம்னா கருணை. சரிங்களா? இரக்கம், பரிவு, ஓகேங்களா? இதெல்லாமே நமக்கு கருணை, இதெல்லாமே நமக்கு வந்து ஒரு இரக்கம் காட்டுற ஒரு சொற்களாகும். சாந்தம் அமைதி, மகத்துவம் சிறப்பு, பேதங்கள் வேறுபாடுகள், தாரணி உலகம், தத்துவம் உண்மை, இரக்கம் கருணை. ஓகே ஆஃபீஸர், டயர்ட் ஆகிடுதுங்க. ஓகேங்களா? இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் 6th நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா இந்த வீடியோவில் நீங்கள் 6th-லேருந்து 10th வரைக்கும் நம்ம ஃபுல்லாக நம்ம வந்து சொற்பொருள் அப்படின்றது நல்லா படித்த மாதிரி ஒரு 3 டாபிக் கீழே நமக்கு சிலபஸில் கவர் ஆகுதுன்றப்ப அப்போ நமக்கு இது கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுதான் ஆகணும். சரிங்களா? சரி, ஓகே. 6th ஃபஸ்ட் டைமில் பார்க்கலாம் வாங்க. நிருமித்த உருவாக்கிய, நிருமித்த அப்படின்னாக்கா உருவாக்கிய. சமூகம் மக்கள் குழு, சமூகம் மக்கள் குழு. விளைவு வளர்ச்சி, அசதி சோர்வு. நிருமித்த உருவாக்கிய, சமூகம் மக்கள் குழு, விளைவு வளர்ச்சி, அசதி சோர்வு. ஆழி பெருக்கு கடல்கோள். ஆழி அப்படின்னாக்கா நான் என்ன சொல்லியிருக்கேன்? கடல் குறிக்குமா? ஆழி பெருக்குனால கடல்கோள். மேதினி உலகம். ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. உள்ளப்பூட்டு உள்ளத்தின் அறியாமை. நான் ஏன் வந்து ஒரே நேரத்தில் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் பதிஞ்சிடும். ஸோ இந்த மேதினி உலகம்ன்றது நீங்கள் எத்தனை டைம் பார்த்துருந்துருப்பீங்க?
ஸோ இதை நல்லா உங்களுக்கு ஆழ்த்தனமாக உங்களுக்கு மைண்டில் பதிஞ்சிருக்கும். கரெக்டுங்களா? அதனால தான் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அதை முடிச்சுட்டு அடுத்து நம்ம பார்க்கலாம். அதுக்காக தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன். சரிங்களா? ஆழி பெருக்கு கடல்கோள், மேதினி உலகம், ஊழி நீண்டதொரு காலப்பகுதி, உள்ளப்பூட்டு உள்ளத்தின் அறியாமை. திங்கள், திங்கள்னா நிலவு. சரிங்களா? ஸோ நிலவு, அப்புறம் மதி, சந்திரன். ஓகேங்களா? வேறு என்ன சொல்லலாம்? இதெல்லாமே நமக்கு நிலாவு. ஓகேங்களா? நிலாவு குறிக்கின்ற நிறைய சொற்கள் இருக்குங்களா? அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு என்னென்ன இருக்குது? திங்கள், நிலவு, மதி, சந்திரன் இதெல்லாமே நமக்கு நிலாவை குறிக்கின்ற சொற்கள் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது திங்கள் அப்படின்றது நமக்கு வந்து நிறைய பார்த்துருப்போம். மாதம், கிழமை. கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு திங்கள் அப்படின்றதுக்கு வேற ஒரு மீனிங்கும் இருக்குது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. கொங்கு, மகரந்தம். கொங்குனா மகரந்தம், அலர்னா மலர்தல். திகிரி, ஆணை சக்கரம். திகிரி, ஆணை சக்கரம். பொற்கோட்டு, பொன்மயமான சிகரத்தில். பொற்கோட்டு அப்படின்னாக்கா பொன்மயமான சிகரத்தில். மேரு, இமயமலை. மேரு, இமயமலை. நாமநீர், அச்சம் தரும் கடல். நாமநீர், அச்சம் தரும் கடல். அலி அப்படின்னாக்கா கருணை. சரிங்களா? ஸோ இரக்கம்னாலும் கருணை தான், அலினாலும் கருணை தான். ஒரு பரிவு காட்டுறாங்க அப்படின்னாக்கா அதுவும் கருணை தான். ஓகேங்களா? அலி, இரக்கம், பரிவு, கருணை இதெல்லாமே ஒரே ஃபேமிலியில் வருது. திங்கள் நிலவு, கொங்கு மகரந்தம், அலர் மலர்தல், திகிரி ஆணை சக்கரம், பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில், மேரு இமயமலை, நாமநீர் அச்சம் தரும் கடல், அலி கருணை. காணி, நில அளவை குறிக்கும் சொல். காணி அப்படின்னாக்கா நில அளவை குறிக்கின்ற சொல். மாடங்கள், மாளிகையின் அடுக்குகள். சித்தம் அப்படின்னாக்கா உள்ளம். ஸோ காணி அப்படின்றது நில அளவை குறிக்கின்ற ஒரு சொல்லுன்னு சொல்லலாம். அப்புறம் நம்ம அங்கே என்ன பார்த்தோம்? குழின்னு சொல்லிட்டு பார்த்தோமா? குழி என்பது நில அளவை அளக்கக்கூடிய ஒரு சொல்லுன்னு பார்த்தோம். அப்போ வந்து குழி, காணி இதெல்லாமே நமக்கு நில அளவை குறிக்கக்கூடிய சொற்கள் ஆகும். மாளிகையின் அடுக்குகள் வந்து மாடங்கள் சொல்லுவோம். சித்தம் அப்படின்னாக்கா உள்ளம். இயன்றவரை, முடிந்தவரை. இயன்றவரை, முடிந்தவரை. ஒருமித்து, ஒன்றுபட்டு. ஔடதம், மருந்து. சரிங்களா? ஔடதம் அப்படின்னாக்கா மருந்து. இயன்றவரை, முடிந்தவரை. ஒருமித்து, ஒன்றுபட்டு. ஔடதம் அப்படின்னாக்கா மருந்து. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஆஃபீஸர், ஃபஸ்ட் டைம் கம்ப்ளீட்டட். இப்போ செகண்ட் டைம் கடகர்னு பார்த்துலாம் வாங்க. மாசர, குறையில்லாமல். மாசர அப்படின்னாக்கா குறையில்லாமல், குற்றம் இல்லாமல் அப்படின்னு சொல்லலாமா? சீர்தூக்கின், ஒப்பிட்டு ஆராய்ந்து. தேசம், நாடு. சீர்தூக்கின், ஒப்பிட்டு ஆராய்ந்து. தேசம், நாடு. அடுத்து இங்கே பாருங்க. தூற்றும்படி, இகழும்படி. மூத்தோர், பெரியோர். மேதைகள், அறிஞர்கள். மாற்றார், மற்றவர். மாற்றார்னா மற்றவர், பகைவர் அப்படி கூட நம்ம பார்த்தோமா? ஓகே. நெறி, வழி. வற்றாமல், அழியாமல். ஸோ வழி அப்படின்ற மீனிங் தெரிய சொல்லு அப்படின்றது ஆறு அப்படின்னு பார்த்தோமா? ஆறு அப்படின்றது வழி என்ற மீனிங்கும் கொடுக்கும். தூற்றும்படி, இகழும்படி. மூத்தோர், பெரியோர். மேதைகள், அறிஞர்கள். மாற்றார், பகைவர். மற்றவர், நெறி, வழி. 6 நாள் வழி. பற்றாமல், அழியாமல். நன்றி அறிதல், பிறர் செய்த உதவியை மறவாமை. ஒப்புரவு, பிறருக்கு உதவி செய்தல். ஓகேங்களா? நட்டல் அப்படின்னாக்கா நட்பு கொள்ளுதல். அடுத்து இங்கே பாருங்க. நந்தவனம், பூஞ்சோலை. பார், உலகம். ஸோ மேதினி, வையம். வேற என்ன பார்த்தோம்? புவி, பார். இது எல்லாமே நமக்கு உலகத்தை குறிக்கின்ற சொற்களாகும். பண், இசை. பன்னா இசை. இசைன்னா புகழ். பார்த்தோமா? இழைத்து, செய்து, பதித்து. இழைத்து அப்படின்னாக்கா செய்துன்ற மீனிங்கும் இருக்குது, பதித்துன்ற மீனிங்கும் இருக்குது. நந்தவனம், பூஞ்சோலை. பார், உலகம். பண், இசை. இழைத்து, செய்து. ஓகேங்களா? மல்லெடுத்த, வலிமை பெற்ற. ஓகேங்களா? மல் அப்படின்னாலே வலிமை. ஸோ மல்லெடுத்த அப்படின்னாக்கா வலிமை பெற்ற. சமர், போர். நல்கும், தரும். கழனி, வயல். மரம், வீரம். எக்களிப்பு, பெருமகிழ்ச்சி. களம். ஓகேங்களா? கப்பலை குறிக்கின்ற ஒரு சொல்லாக களம் உள்ளது. ஆழி, ஆழினா கடலையும் குறிக்கும். தேர் சக்கரம், மோதிரம் எல்லா மீனிங்கும் வரும். மல்லெடுத்த, வலிமை பெற்ற. சமர், போர். நல்கும், தரும். கழனி, வயல். மரம், வீரம். எக்களிப்பு, பெருமகிழ்ச்சி. களம், கப்பல். ஆழி, கடல். இங்க பாருங்க. கதிர்ச்சுடர், கதிரவனின் ஒளி. மின்னல் வரி, மின்னல் கோடுகள். அரிச்சுவடி அப்படின்னாக்கா அகர வரிசை எழுத்துக்கள்.
கதிர்ச்சுடர்னா கதிரவனுடைய ஒளி. மின்னல் வரி அப்படின்னாக்கா மின்னல் கோடுகள். அரிச்சுவடி அப்படின்னாக்கா அகரவரிசை எழுத்துக்கள். ஓகே ஆஃபீஸர், வெற்றிகரமாக நம்ம முடிக்க போகிறோம். 6th தேர்ட் டேர்ம் வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ 6th ஸ்டாண்டர்ட் இருக்கிறனால நமக்கு வந்து அதிகமாகலாம் நமக்கு எதுவும் இருக்காது. மெய்னா உண்மை, தேசம்னா நாடு. ஓகேங்களா? மெய்னா உண்மை, சத்தியம். ஓகேங்களா? சத்தியம்னாலும் உண்மை. பார்த்தோமா? தேசம்னா நாடு. அடுத்தது தண்டருள், குளிர்ந்த கருணை. தண்டருள் அப்படின்னாக்கா குளிர்ந்த கருணை. கூர், மிகுதி, செம்மையிற்கு, சான்றோருக்கு. ஏவல், தொண்டு. பராபரம்னா மேலான பொருள். தண்டருள், குளிர்ந்த கருணை. கூர், மிகுதி, செம்மையிற்கு, சான்றோருக்கு. ஏவல், தொண்டு. பராபரமே அப்படின்னாக்கா மேலான பொருள். பணி, தொண்டு. எய்தும் அப்படின்னாக்கா கிடைக்கும். பணினா தொண்டு, எய்தும்னா கிடைக்கும். எல்லாரும், எல்லா மக்களும். அல்லாமல், அதை தவிர. எல்லாரும்னா எல்லா மக்களும். அல்லாமல் அப்படின்னாக்கா அதை தவிர. சரிங்களா? ஓகே, அடுத்து இங்கே பாருங்க. சுயம், தனித்தன்மை. சுயம்னா தனித்தன்மை. ஓகேங்களா? இது எனக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. சுயம்னா தனித்தன்மை. உள்ளீடுகள் அப்படின்னாக்கா உள்ளே இருப்பவை. உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை. ஸோ சுயம் தனித்தன்மை, உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை. அஞ்சினர், பயந்தனர். கருணை, இரக்கம். சரிங்களா? கருணைனா இரக்கம். நிறைய ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. வீழும், விழும். ஆகாது, முடியாது. ஓகே, பார்னா உலகம். சரிங்களா? ஸோ பார் அப்படின்னாலும் வந்து நமக்கு என்னது? உலகம்தான். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க. நீள்நிலம், பரந்த உலகம். முற்றும், முழுவதும். மாறி, மழை. கும்பி, வயிறு. இதெல்லாம் ப்ரீவியஸ் எல்லாம் கேட்ட கொஸ்டின். சரிங்களா? கும்பி, வயிறு. பூதளம்னா பூமி. ஓகேங்களா? இதெல்லாம் அப்படியே நமக்கு ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. மாறி, மழை. கும்பி, வயிறு. பூதளம், பூமி. முற்றும், முழுவதும். நீள்நிலம், பரந்த உலகம். அஞ்சினர், பயந்தனர். கருணை, இரக்கம். வீழும், விழும். ஆகாது, முடியாது. பார் அப்படின்னாக்கா உலகம். ஓகே ஆஃபீஸர், நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நமக்கு எதுவும் இருக்காது. ஸோ நாம் வெற்றிகரமாக 6வதுலேருந்து 10வது வரைக்கும் உள்ள சொற்பொருள். ஓகேங்களா? என்னென்னது? உரிய பொருளை கண்டறிதல், சொல்லும் பொருளும் அறிதல், அடுத்தது பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். இது 3 ரிலேட்டடாக ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு அப்படின்ற 6th and 10th வரைக்கும் உள்ள நியூ புக்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஓகே ஆஃபீஸர், தேங்க்யூ.